உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றே விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் 9884597186. யார்ட்டும் சவுண்ட் வர பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியல. இந்த இரண்டு படத்தினுடைய ஒரு ஃபஸ்ட் லுக் வெளியீடு நம்ம அளப்பறைய கலப்புறோம். ரொம்ப அற்புதமான ஒரு டீம். முதல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். ஆமாம், இயக்குனர் ஐயா நீங்கள் சொல்லிவிட்டு என்ன தானே பார்த்தீங்க சைடில் பெரிய நடிகர்கள்லாம் அப்படியே பார்த்தாச்சுன்னா புது நடிகரா அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ஆமாம், எல்லா படங்களையுமே நாங்கள்லாம் ஒரே நோக்கத்தில் தான் பார்க்கோம். எல்லாருமே ஜெயிக்கணும். ஆமாம், இந்த சினிமா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் இன்றைக்கி இந்த மேடையில் முதல்ல நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுறேன். என்னன்னா, அண்ணாச்சி ஐயோ ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் கேட்பார் அத்தனை லட்சம் கேட்பாரெல்லாம் நீங்களும் பயப்படாதீங்க. ஆமாம், இயக்குநர்கள் நல்ல கதையோட, நல்ல ஒரு தரமான காமெடி கதையோட, ஆமாம் அண்ணாச்சி எங்களால் இவ்வளோ தான் சம்பளம் தர முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்கிறதுக்கு நான் தயார். யார் வேணாலும் என்னை அப்ரோச் பண்ணலாம். என் நம்பரை வேணாலும் தரேன். அதனால் தாராளம் பண்ணுங்கள். ஆமாம், அந்த அலப்புற கலப்புறம் டீமுக்கு என்னுடைய அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆமாம், இந்த படம் தியேட்டரில் பட்டையை கிளப்பணும், பட்டையை கிளப்பணும், அலப்புறையை கிளப்பணும். ஆமாம், அதனுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம அடுத்த நம்முடைய படத்துக்கு வருவோம். விடுதலை மாற்றம். இயக்குனர் அவரும் என்ன அப்படி தான் அப்ரோச் பண்ணார். தம்பி சிறிதர் மூலமாக அண்ணாச்சி ஒரு பெரிய கேரக்டர், கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் தேவைப்படுது அப்படின்னாங்க. அப்படி 28 நாள் அப்படின்னாலே அது ஹீரோ யார் அப்படின்னு, ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் தான் அப்படின்னா, அது ஹீரோயினுக்கு யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஹீரோவுக்கு அடுத்து நீங்கள் நம்ம கால் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து மியூசிக் டைரக்டர் இருக்காங்க. அந்த படத்தில் நிறைய பேர் இந்த படத்துக்கு தூண்களாக இருக்கும். அந்த தூணில் நானும் ஒரு ஆள். எனக்கு இந்த அற்புதமான ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதைக்களம் கொண்டது தான் நம்ம விடுதலை மாற்றம். இதில் நானும் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக விடுதலை மாற்றத்தில் நாங்களும் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு மிக சிறப்பாக இயக்குநருக்கு நான் நடித்து கொடுப்பேன் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. படமும் வெற்றி பெறணும், படத்தில் நடித்தவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்தி அன்போடு வாய்ப்புக்கு நன்றி விரைவில். நன்றி, வணக்கம். நன்றி மானண்ணாச்சி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் அப்படின்ற அந்த டைட்டிலே ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சாங் எவ்வளோ ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தான் அந்த மூவி. ஸோ எல்லாமே ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி அசார் டைரக்டர் தான் பேசினாங்க. ஜாலியாக ஃபன்னோட ஸ்டோரி தான். ஃபுல்லாக ஷூட் ஃபுல்லாகவே ஸ்டோரி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதனால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கிற மூவிஸ் எல்லாமே ஒரு லெவலுக்கு போகும். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். மியூசிக் டைரக்டராக ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் ஆன படம் அலப்பற கிளப்புறம் ஆக்சுவலி. அண்ட் இதில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ படம் பார்த்தீங்கன்னா லைக் பிரியா சைட் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக நிறையா கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகி ஒரு மாதிரி ஃபன்னாக போகும். அண்ட் மியூசிக் வைஸ் சிச்சுவேஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா லவ், அதுக்கப்புறம் மிக்சட் எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபோக் சாங் மாதிரி மிக்சடாக அசார் நான் எல்லா எமோஷன்ஸுமே ஸ்கிரிப்டில் இன்வால்வ் பண்ணி ஸோ ஒர்க் பண்ணுறப்போ அவரோட ரொம்ப ஒரு மாதிரி என்தூசியாஸ்டிக்காக, ஹாப்பியாக, மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. தேங்க்ஸ் அசார்னா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இந்த மூவி கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக பெரிய அளவில் வரும் ஷுவராக. அண்ட் அதில் மியூசிக்கில் என்னோடய பார்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எல்லாருமே தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகைன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்க பெரியோர்கள், ஊடக நண்பர்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அலப்பற கலப்புறம் பேரே விஷயத்தை சொல்லிடும். பார்த்திங்கன்னா இந்த டீம் ரொம்ப யங் அண்ட் எனர்ஜெட்டிக் டீம். யார் ஸ்கூல் பையன், யார் காலேஜ் பையன், யார் ஆஃபீஸை கட்டடிச்சிட்டு வந்திருக்காங்க எதுவுமே தெரியல. அசார் வந்தார் ஒரு நாள். அண்ணா படம் பண்ணுறேண்ணே அப்படின்னாரு. சரிப்பா, கதை என்ன, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படி. சரிப்பா, எத்தனை நாள் ஷூட்டிங்? இவ்வளோ நாள் தானே. எப்படிப்பா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னாரு. சரி போனோம். எது ராத்திரி எது பகல் அதுன்னு தெரில. கிடைக்கிற நேரத்தில் தூங்கினோம், கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்டோம். படம் ஆனால் உண்மையிலே அலப்பறையாக போச்சு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு.
இந்த படத்தை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். இன்றைய சினிமா சூழலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயமுள்ள படம் தான் சக்ஸஸ் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக நாங்களும் அதுக்கு உழைச்சிருக்கோம், அசாரும் அதுக்கு வந்து வேலை செஞ்சுருக்காரு. இந்த படம் வெற்றியடைய உங்களோட சப்போர்ட் வேணும். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த விடுதலை மாற்றம் பட குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான். Thank you for giving this opportunity, Azhar sir, and producer Priya and director. Thank you so much sir. இந்த ரோல் கிடைச்சதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸ்டோரி கேட்கும் போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அலப்புற கலப்புறம்னு அந்த ஸ்டோரி சொல்லும் போதே மூவி ஷூட் ஃபுல்லாகவே சேம் அதே மாதிரி தான் அலப்புற கிளப்பிட்டு தான் இருந்தோம். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டெக்னிக்கல் டீம் அண்ட் ஏடிஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் மீடியா அண்ணனுங்க எல்லாருக்கும் வணக்கம். அண்ணங்களை சப்போர்ட் பண்ண வந்த மூத்த கலைஞர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அலப்பறை கலப்புறோம் படமே கொஞ்சம் அலப்பறையாக தான் எடுத்தோம். இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஷார்ட் டைமில் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் போட்டு பண்ண முடியுமோ அசார் அண்ணா டீம் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். படம் நல்லபடியாக வந்திருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், சீஃப் கெஸ்ட், எங்களுக்காக வந்திருக்க நண்பர்கள், ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இங்கே இருக்க எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்க எல்லாருக்குமே முதல்ல வணக்கமும் நன்றிகளும். அலப்பறை கலப்புறோம் படம் டைட்டில்லாம் பயங்கரமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஷூட் ரொம்ப ஜாலியாக போச்சு, எல்லாமே ஓகே. ப்ரொடக்ஷன், கோ ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம், எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கொஞ்சம் தெரிஞ்ச நடிகர்கள் எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு அப்ரோச்லாம் பண்ணும்போது பெருசாக உங்களுக்கு அவ்வளோ என்ன சொல்லலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் யோசிச்சாங்க. புதுசாக வராத எதுவுமே பழசில்லை. கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், முதல்ல புதுசாக வந்து தான் பழசாக இருக்காங்க. இங்கே இருக்கிற இயக்குநர்களும் அப்படி தான். நாங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கோம், புதுசாக வந்திருக்கோம், பழசாகவும் எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஆகும். ஆனால் நிறைய ஃப்ரெஷர்ஸ்க்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கணும். நாங்கள் அப்படி தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும் தான் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கோம். எல்லா ஃப்ரெஷர்ஸையும் வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். சில பேர் நிறைய கேரக்டர் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, சில பேர் சில படங்களில் பண்ணியிருக்காங்க. பட் பெருசாக ரெக்கக்னேஷன் கிடைக்கல. சரி, ஓகே, இந்த படத்தை ஒரு 8 லீட் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். 8 பசங்க 8 பொண்ணுங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபன் மூவி. இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது, நிறைய வலிகள் இருக்குது. தூங்காமல் உழைச்சிருக்கோம், சாப்பிடாமல் உழைச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு எவ்வளோ தேவைன்னா அதை சொல்லிலாம் எங்களுக்கு புரிய வைக்க முடியல. ஊடக நண்பர்களும் புது படங்களை நிறைய வரவேற்கணும்னு நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன். அண்ட் முகேஷ் பற்றி சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வடபழனியில் நானும் அவனும் மீட் பண்ணி பேசும்போது, என் படம் பண்ணால் நீ ஒர்க் பண்ணுவேன், உன் படம் பண்ணால் நான் ஒர்க் பண்ணுவேன்னு பேசி வச்சுக்கிட்டது தான். இன்றைக்கி அவனோட ஃபஸ்ட்டு படம் விடுதலை மாற்றம் பூஜையில் நான் இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன்னா அதுலேயும் அவனோட சப்போர்ட் இருந்திருக்கு. எல்லா இடத்துலையுமே அவன் என் கூட பின்னாடி நின்றுருக்கான். அவனும் நிறைய ஆர்டிஸ்டெல்லாம் அப்ரோச் பண்ணியிருக்கான், நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். எனக்காவது போன வருஷம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இது வரைக்குமே அவன் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். நான் ஆர்டிஸ்டாக இருக்கவங்களையும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். புதுசாக வர எல்லா டேரக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஏன் சிரிக்கிறீங்க, புதுசாக வர டேரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குவேன்னா சும்மா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்காய் உடச்சா தானே உள்ள அழுகி இருக்கா நல்லா இருக்கான்னு தெரியும். உடைக்காமலே நல்ல தேங்காய் இல்லைன்னு தூக்கி போட்டுருவீங்க. ப்ளீஸ் அதை பண்ணாதீங்க. வாய்ப்பு கொடுத்த அனைவர்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சா சக்ஸஸ் தானாக வரும் சார், எப்பயுமே. அதான் உங்கள் டீம் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு ஒரு நாள் இதுக்கு முன்னாடி படமும் பண்ணார், இப்போ இந்த படமும் உங்களுக்கு வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்து உங்களோட விடுதலை மாற்றமுக்கும் அலப்பறை கலப்புறம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு ஊடக நண்பர்கள் எல்லோரும், பப்ளிக் எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நீங்கள் தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி யங்ஸ்டர்ஸை வளர்த்து விடணும், அதை கேட்டுக்கிறோம். ஊடக நண்பர்கள் இதை கொஞ்சம் நல்லா ப்ரொமோட் பண்ணி அடுத்தடுத்த நிறைய டைரக்டர்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நண்பர்களுக்கு வணக்கம்.
நான் வந்து இப்போ சொல்லிடுறேன், இந்த விடுதலை மாற்றம் டைரக்டர் தான் கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்கு தான் வந்திருக்கேன். தேங்க்ஸ் தேங்க்ஸ் சாமி, தேங்க்ஸ் சாமி. இது அதுக்காக வந்து அதோட நிறுத்தாமல் இங்கே வரும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக உங்களுக்கு வந்து அளப்பறை கலப்புறம் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த அவர்கிட்ட ஒரு அடுத்த தேடல் ஒன்று இருக்குது, பயங்கரமான ஒரு தவிப்பு இருக்குது. தாகம் இருக்கிறவங்க தான் தண்ணி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட பெரிய தாகம் இருக்குது, அதுக்கான வெற்றிங்கிற தண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஏன்னா அது ரெண்டாவது ஒரு 7-8 பேர்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு லீடு வச்சு பண்ணியிருக்கீங்கிறீங்களா, அவ்வளோ பேருடைய வாழ்க்கை அதுக்குள்ளே கிடக்கு. அதனால் எல்லாத்துக்கும் இந்த தமிழ் சினிமா, இன்னொரு விஷயம், நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய அவங்களோட நேச்சுரல் என்னன்னா, அவங்க வந்து புதுசு பழசுலாம் பார்க்கவே மாட்டாங்க. நல்லா இருந்தால் ஏற்றுக்குவாங்க, நல்லா இல்லைன்னா ஒதுக்கிடுவாங்க. அதனால் இந்த சினிமா வந்து என்றைக்கும் உங்களை ஏற்றுக்கும், இந்த மீடியா என்றைக்கும் உங்களுக்கு ஆதரிக்கும். வாழ்த்துக்கள் தலைவா. விடுதலை மாற்றமும் நல்லபடியாக வந்திருக்கேன், பார்த்துக்கங்க தலைவா. தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி சதீஷ் வந்து மியூசிக் டேரக்டராக இருக்கான். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்ஸ் தேங்க்ஸ். நன்றி சார். தேங்க்யூங்க, நன்றிங்க. ஸோ இந்த படத்தோட டீமோட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு விடுதலை மாற்றம் டீமை மேடைக்கு அழைக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து ஓகே. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.